பிரின்சஸ் கட் தைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் இது வரைக்கும் எனக்கு 3 டாட் ப்ளவுஸ் தான் தைக்க தெரியும் அப்படின்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். சில்க் சாரியை சிங்கிள் ஃப்ளோட்டிங்கில் போடுறதுக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் 3 டாட் ப்ளவுஸில் சிங்கிள் ஃப்ளோட்டிங்கில் போடுறது ரொம்ப சங்கடமான விஷயம். அதுக்கு என்ன பண்ணலாம்? 3 டாட் ப்ளவுஸையே இந்த சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணாலே போதும், உங்களோட ப்ளவுஸும் பிரின்சஸ் கட் மாதிரியே தெரியும். நீங்கள் சிங்கிள் ஃப்ளோட்டிங்கில் சில்க் சாரியை வியர் பண்ணாலும் அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏற்கனவே பேட்டர்ன் மேக் பண்ணி வச்சுருக்கிறதுனால ப்ளவுஸ் கட்டிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் சொன்னாங்க. என்னென்னா, முன்னாடி முன்பக்க கழுத்து கொஞ்சம் ரொம்பவே இறக்கமாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்க சொன்னாங்க. அதுக்காக அந்த கழுத்து பக்கத்தில் எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று வச்சு பேப்பர் பீஸை வச்சு நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஒட்டின பேப்பரை அதுக்கப்புறமா மார்க் பண்ண போகிறோம். இதுதான் பேட்டர்ன் மேக் பண்ணி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்குள்ள பெனிஃபிட்டு. இது ஒவ்வொரு தடவையும் நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணி இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்க முடியாது. சம்டைம்ஸ் மறந்துடும். இப்போது இவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட தான் தைக்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் போட்டு வச்சுருப்போம். அவங்க சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள், இப்போது கழுத்து இறக்கமாக இருக்கட்டும், பின்பக்கம் கழுத்து இறக்கமாக இருக்கட்டும், அது எல்லாமே எப்போவுமே மாற்ற மாட்டாங்க. இப்போ மாடல் ப்ளவுஸு எப்போவும் விரும்பாதவங்க பர்ஃபெக்டாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டைலை தான் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நெக் பேட்டர்னில் நம்ம ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அதை நம்ம செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தைக்க ரொம்ப ஈஸி. இதுதான் பேட்டர்ன் மேக்கிங்கோட பெனிஃபிட்டு. ஸோ ஆல்ரெடி பேட்டர்ன் மேக் பண்ணதை இப்போ லைனிங் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்த பீஸை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்து தைக்க போகிறோம். இது எல்லாமே தனித்தனியாக நம்ம கட் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுருந்தோன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ரொம்பவே ஈஸி. பேட்டர்ன் ப்ளவுஸுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பேட்டர்ன் மேக் பண்ணுறதுனால பேக் சைடு நெக் என்ன பேட்டர்னாலும் வைக்கலாம். எந்த மாடல்னாலும் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற எனி டிசைன்ஸ், எந்த டிசைனாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த பேட்டர்னில் நம்ம ட்ரா பண்ணி படம் வரைஞ்சி அதை கேன்வாஸில் கட் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாமே ட்ரை பண்ணால் நிச்சயமாக நடக்கும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் வியர் பண்ணியிருப்பீங்க. இந்த சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வரும். ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மார்க்கிங்லேயும் அவுட்லைன் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். இப்போ எல்லா அவுட்லைனையும் தைச்சி முடித்தாச்சு. இதுக்கப்புறமா மெயின் டாட், நான் சொன்ன அந்த சின்ன சேஞ்சஸ் இது தான். நம்ம நார்மலாக மெயின் டாட் பிடிக்கும்போது அதில் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மேல் பக்கமாட்டு ஸ்டிச் பண்ணணும். அதுதான் இதோட சேஞ்சஸ். அப்படி தைக்கும்போது ரொம்ப ஷார்ப்பான அந்த எட்ஜஸ் தெரியாது, கொஞ்சம் பிளெண்டடாக இருக்கும். இதே போல் பக்கத்தில் இருக்க அடுத்தடுத்த 2 டாட்டையும் நம்ம ஏற்கனவே ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற அதே லைனில் மார்க் பண்ணி தைச்சிக்கணும். அதையும் ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் தைக்கக்கூடாது. அப்படின்னா மறுபடியும் 3 டாட் மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த பிரின்சஸ் கட் ஷேப்லேயே 3 டாட் ப்ளவுஸும் தைச்சிடலாம். ஸோ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு தைக்கிறதுனால நம்ம சம்டைம்ஸ் டாட் பிடிக்கும்போது லைனிங் ஃபேப்ரிக்கில் தையல் இருக்கும், ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் தையலே தெரியாது. அப்போது அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் மினிமலாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஸ்டிச் பண்ணேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீழ்ப்பக்க ஏரியா ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிளெண்டடாக வருதா? இப்போ தையல் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓரளவு பிரின்சஸ் கட் ஷேப்பில் தெரியுது. ஸோ இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. சிலர் 3 டாட் ப்ளவுஸில் ரொம்ப ஷார்ப்பாகவே கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் கொஞ்சம் பிரின்சஸ் கட் மாதிரி விரும்புகிறவங்களுக்கு சிங்கிள் ஃப்ளோட்டிங்கில் போடுற சாரீக்கு இந்த மாதிரி தைச்சி பாருங்கள்.
சிலர் சில்க் சாரியையுமே சிங்கிள் ஃப்ளோட்டிங்கில் போட விரும்புவாங்க. அப்படி இல்லைனா டிசைனர் சாரீ கூட ஃப்ளோட்டிங்கில் போடும்போது 3 டாட் ப்ளவுஸ்னால் ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி எல்லா கிளாத்லேயும் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டாட் பீஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பட்டி ஜாயின் பண்ணிக்கணும். இதெல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே உள்ள பெரிய பெரிய வீடியோஸில் இது எல்லாமே கவர் ஆகிரும். ஆனாலும் இந்த டைம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா ஃபுல்லாக இதே ஒரு வீடியோலேயே ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக தைக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோலாம் பார்த்தவங்களா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் அவுட்புட்டுக்கு போயிடலாம். இப்போது 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டிக்கு நம்ம எந்தெந்த பீஸ் கூடல எதெல்லாம் சேர்த்து வைக்கணுமோ அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஏதாவது 1-2 பீஸ் வந்து கம்மியாயிரும். அதுக்காக ஃபஸ்ட்டே அதெல்லாம் பிரித்து வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணோம். மெயின் பீஸ் கூட ஜாயின் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எட்ஜஸ்லாம் உள்ளே போய் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். உள்பக்கமாக பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ராய் எட்ஜஸ்லாம் இருந்ததுன்னா சிலருக்கு ரொம்ப நேரம் ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது அதில் ஒரு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எட்ஜஸ்லாம் வளைஞ்சி வர மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி கவர் பண்ணி தைக்கிறோம். இப்போ பொட்டிக் ஸ்டைலில் வந்து ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி எல்லாமே கன்சீல் ஆகிருக்கும். சைடில் உள்ள எட்ஜஸ் மட்டும்தான் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். மீதி எல்லா ஸ்டிச்சஸுமே உள்பக்கம் மட்டும்தான் கவர் ஆகியிருக்கும். அதுதான் பொட்டிக் ஃபினிஷ். ஸோ இப்போ பட்டி நல்லா ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இதே போல் 2 பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆம்ஹோலுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா, 2 பக்கத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் சின்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னா எல்லா 2 பக்கத்துக்கும் சேர்த்து அதை கரெக்ஷன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம். எப்போவுமே தைக்கும்போது சின்ன சின்ன மார்க்கிங்லாம் பின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தைக்கும்போது அந்த டைமில் மட்டும் நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது மிஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும்போது நம்மளால் அதை வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதனால் பின் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோலில் எக்ஸஸாக இருந்த பீஸை கட் பண்ணி நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். வளைவு வர்ற எந்த இடமா இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக துணியை பிடிச்சி இழுத்து தைக்காமல் அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தைச்சாதான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வளைஞ்சி வரும். இப்போ ஸ்லீவாக இருக்கட்டும், பட்டியாக இருக்கட்டும், கழுத்து பக்கமாக இருக்கட்டும், அது எல்லாமே வளைஞ்சி வர பக்கம் அப்படிங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கணும். இது சைடு ஜாயின் பண்ணுறது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஆனாலும் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கழுத்து ஒரு பக்கமாக பின்பக்கம் விலகி இருக்கிற மாதிரி வரும். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தைக்கும்போது அப்படி சும்மாவே மேலேருந்து கீழே பார்த்து ஒரு தையல் போட்டுருவோம். ஆனால் கழுத்து வந்து பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் சைடு வாங்கின மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கரெக்டாக ஆம்ஹோல் ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டு தைக்கணும். அப்படி இருக்கும்போது கரெக்டாக பேக் சைடு வந்து முதுகு பக்கம் அந்த ஸ்பைனல் போன் வர்ற இடத்துலலாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டு மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து கொக்கியை தைச்சிக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் பெரிய வீடியோவாக இதுக்கு முந்தி உள்ள வீடியோவில் இருக்குது. இப்போது ஜஸ்ட்டு அதை கவர் பண்ணணும், ப்ளவுஸ் வந்து முடிக்கிறத ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் போட்டதை மட்டும் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இதை வந்து டீட்டெயில்ஸாக படிக்கணுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளவுஸ் வீடியோவில் பாருங்கள், தெரியும். ஸோ சாரீ வந்து சைடு ஓரத்தையும் நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த குச்சி தைக்கிறதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா உருட்டி தைச்சாலே போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் உருட்டி தைச்சாச்சு. அதையுமே நான் வந்து 2 ஃபோல்டு பண்ணுவேன். 2 ஃபோல்டு பண்ணுறதுனால அது வந்து உருண்டு போகாது, திருங்கி போகாது. ஸோ பர்ஃபெக்டாக வரும்.
இந்த சாரீக்கு தான் அந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறதுக்காக அந்த saree ஃபினிஷ் பண்ணுறதையும் வீடியோவை எடிட் பண்ணியிருக்கிறேன். இதையுமே சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன். எப்படி ஃபினிஷ் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத. நார்மலாக தைக்கிறவங்களுக்கு ஏன் உருண்டு போகுது, இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணும்போது அந்த மாதிரி வராது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இது பேக் சைடு நெக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இது பேக் சைடு. இதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் ஷேப். ஃப்ரண்ட் சைட்லேயும் ஷார்ப் எட்ஜஸ் வராமல் கொஞ்சம் பிளெண்டடாக வரும். ஸோ இப்போ ஃபைனலி ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பேக் சைடு லுக் வந்து இப்படி இருக்கும். இந்த பெல் ஷேப்பில் வரும். ஸ்கேலப் வந்து 2, அதுக்கப்புறமா கீழே ஒரு கர்வ். இது வந்து ஃப்ரண்ட் ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா கஸ்டமருக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. ஏற்கனவே சொன்ன அந்த சின்ன சேஞ்சஸையும் பண்ணிட்டோம். பேக் நெக்கில் கொஞ்சம் டீப் வைக்க சொன்னாங்க. அதே போல் ஃப்ரண்ட் நெக்கில் கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ண சொன்னாங்க. அந்த 2 சேஞ்சஸை பண்ணியாச்சு. அவங்க போட்டு பார்த்ததும் அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு அளவு எடுத்து தைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் நார்மலாக பார்க்க போனால் அளவு எடுத்து தான் தைச்சேன். ஸோ அவங்க இவ்வளோ நாளாக அதே போல் வியர் பண்ணாததுனால அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காராது, அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக செட் ஆகாது, அப்புறம் நெக் வந்து கொஞ்சம் விரிஞ்சு போகும், கயிறு வச்சு கட்டலைன்னா நிற்காது, அந்த மாதிரி நிறைய ஃபால்ட் இருந்ததுனால அவங்களுக்கு இதை போட்டதும் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஓகே. இவ்வளோ நாளாக அவங்க கிராஸ்கட் ப்ளவுஸ் தான் போட்டிருக்குறாங்க, கப் ஷேப் கரெக்டாக வராது அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி நான் நேர்கட்டில் கப் ஷேப்பும் கரெக்டாக வர மாதிரி தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி ப்ளவுசஸ் வீடியோ, ஃப்ராக்கு, கவுன் இந்த மாதிரிப்பட்ட எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.